बिल्लूपुरम जिले के सेंजी में स्थित क्षेत्रीय विकास कार्यालय में महिलाओं के स्वयं सहायता समूह के लिए एक विशेष कार्यालय संचालित किया जा रहा है। इस कार्यालय में क्षेत्रीय परियोजना प्रबंधक गायत्री और क्षेत्रीय समन्वयक सुजाता, जो सेंजी पंचायत के अंतर्गत कार्यरत हैं, कार्यभार संभाल रही हैं। इन दोनों पर यह आरोप लगाया जा रहा है कि उन्होंने अपने अधीन कार्यरत महिला समूहों से जुड़ी महिलाओं से असम्मानजनक और अपमानजनक भाषा में बात की है। इस बातचीत का एक ऑडियो क्लिप भी सामने आया है, जिसने पूरे क्षेत्र में चौंकाने वाली प्रतिक्रिया पैदा कर दी है। सुनिए आप भी। வணக்கம். எந்தெந்த ஊராட்சியில் என்டர்டைன்மெண்ட் பிஎன்சிசிஆர்பி உடைய ஐடி ஓப்பன் ஆகலையோ இந்த குரூப்பில் மெசேஜ் போடுங்க பார்ப்போம். ஏம்மா வருஷமாக போடுறீங்க, ஐடியை எழுதி வச்சுக்கிறது கூட துப்பு கிடையாது உங்களுக்கெல்லாம். எப்போ பாரு ஐடி போன வருஷம் போட்ட ஐடி தான் எல்லா பிளாக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போடுறாங்க, எல்லா பிளாக்லேயும் போடுறாங்க. ஆனால் அந்த செஞ்சி பிளாக்ல இருக்கிற இது சிஆர்பிங்களுக்கு மட்டும் ஐடி ஓப்பன் ஆகலை. ஒழுங்காக அதை எழுதி வச்சு ஓப்பன் பண்ணால் தானே எல்லாத்துக்கும் அசால்ட்டு. நாங்கள் பிசியாக இருக்கிறவங்க உங்களுக்கு எழுதி வச்சு ஐடியை சொல்லுவோம் அம்மா. வருஷத்துக்கு போன வருஷம் தான் எல்லாருக்குமே ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்தேன் நான். அதுக்குள்ளே இந்த வருஷம் எல்லாருமே அதே ஐடி தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இந்த குரூப்பில் போடுங்க பார்ப்போம் யாராருக்கு ஐடி ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு. இதில் இருக்க பிஎன்சிசிஆர்பிலாம் ரொம்ப உருக்கமாக மெசேஜ்லாம் கொடுக்குறீங்க. சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் சும்மா இருக்கோம், உங்களை வேலையே வாங்க மாட்டேங்க. நீங்கள் எப்பயுமே சும்மா தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்குறதே ஓஏபி சம்பளம் தான் கொடுத்துட்ருக்குறோம், 2500 ரூபாய். சும்மா தான் இருக்கீங்க. இதை வேற நீங்களே ஊர்ஜிதப்படுத்திக்கிறீங்களா? நாங்கள் சும்மா இருக்கோம், எங்களை பிசிஸ்லாம் வேலையே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்களே உங்களை ஊர்ஜிதப்படுத்துறீங்க. உங்களை வேலை வாங்கக்கூடாது, உங்களை வேலை வாங்குறது சரி கிடையாது. முடிக்கணும்னா இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எத்தனை ஸ்டாஃப்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நாங்கள் எத்தனை ஸ்கீமை வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? உங்களுக்குலாம் சும்மா இருக்கிறோன்னு வேற சொல்றீங்க நீங்களாம் பெருமையா. இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை உங்களுக்கு இதெல்லாம் இல்லை. ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னா இதை சொல்ற எத்தனை பேர் நான் சொல்லி கேட்காத ஒரு டைம் ஆகுது நீங்க ஜியோடெக் போட்டோ போட்டிருக்கீங்களா? நான் வேலை பாக்குறேன் மேடம்னு ஒருத்தர் கூட நான் திட்டுறது கோவமே வரல. மேடம் நான் கரெக்டா வேலை பாக்குறேன் மேடம், நான் சொல்ற மீட்டிங்லாம் அட்டன் பண்றேன் மேடம், நீங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் செஞ்சு ஜியோடெக் போட்டோ போடுறேன் மேடம். ஒரு பிஎன்சிசிஆர்பி பேசுங்க, குறை மட்டும் சொல்றீங்க ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும். நாங்க சும்மா இருக்கிறோம், எங்களை பிசிஸ் வேலையே வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? உங்களுக்கா தெரியணும் ஒர்க் பர்டன் அதிகமா இருக்குது, நம்ம வேலை செய்யணும்னு. நேற்று நைட்டு நான் போட்ட வாய்ஸ் மெசேஜை காலையில் பொழுது ஒரு பக்கம் விடிஞ்சதோ விடியலையோ தெரியல, அதுக்குள்ளார நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு அந்த வாய்ஸ் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுற அளவுக்கு திறமையான ஒரு பிஎன்சிசிஆர்பிஸோ இல்லை இந்த குரூப்பில் இருக்கவங்களோ அவ்வளோ திறமையாக இருக்கீங்கன்னா, அவ்வளோ திறமையாக எலிஜிபிலிட்டியாக இருக்கிற குரூப்பில் எனக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களெல்லாம் வேலை வாங்குற அளவுக்கு எனக்கு கேப்பபிள் கிடையாது. ஏன்னா நீங்களாம் சீனியாரிட்டிக்கு மேலே சீனியாரிட்டி ஸ்டாஃப்ஸ் இருக்கீங்க போல இருக்குது இந்த குரூப்பில் இருக்கிறவங்க. ஸோ இனிமேல் இந்த குரூப்பில் இருக்கிறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ நான் இந்த குரூப்லேருந்து விளைவிக்கிறேன். ஏன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ இந்த அளவுக்கு சீப் பிஹேவியர் இருக்குது இந்த குரூப்பில் இருக்கவங்க. யாரோ ஒரு திறமையான பர்சன் நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு போடுற பிஎம்எம் போடுற மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுற அளவுக்கு எலிஜிபிலிட்டி அதிகமாக இருக்கிறவங்க யாரோ இந்த குரூப்பில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி அதிகமாக இருக்கிறவங்க குரூப்பில் ஹையர் ஆஃபீஸர் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் இந்த குரூப்லேருந்து விளைவிக்கிறேன். தேங்க்யூ. மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் இருக்க ஸ்பைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.